நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன் பகுதி 3. பளபளவென்று நின்ற ஆடி கார் அந்த புதிய கட்டிடத்தின் முன் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கினான் அந்த இடத்தின் உரிமையாளன். அவனை பார்த்ததும் தனது மேற்பார்வை வேலையை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து அவன் முன் பவ்யமாக நின்றார் அவனுடைய மேனேஜர். எப்போ முடியும் வேலை? இன்னும் 2 மாதம்தான் சார். எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் சொன்ன டேட்டில் திறந்துடலாம் என்றார். என்று அழுத்தமாக கூறிவிட்டு உள் நுழைந்தான். மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட் அது. மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது. கீழ்த்தளத்தில் மளிகை ஜாமான்கள் ஒருபுறம், காய்கறி பழங்கள் ஒருபுறம் வீட்டுக்கு தேவையான சில்வர் பொருட்கள் அனைத்தும் இருக்க, அதற்கு மேல் தளத்தில் கிஃப்ட் பொருட்கள் ஒருபுறம், ஸ்டேஷனரி பொருட்கள் ஒருபுறம், ரெடிமேட் ஆடையகம் ஒருபுறம், அதற்கு மேல் தளம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம், குழந்தைகள் விளையாட பிளேயிங் ஏரியாவும் அமைக்கப்பட்டு இருக்க, அனைத்தையும் பார்வையிட்டபடி மேலும் அங்கு செய்ய வேண்டிய திருத்தங்களையும் குறித்து கொண்டு நடந்தான். அடர் நீல ஜீன்ஸ் பேண்டும் வெள்ளை சட்டையும் அந்த பழ கடுப்பு ஷூவும் கருப்பு கண்ணாடியும் அவனுடைய அழகை எடுத்துக்காட்ட, அவனுடைய அழுத்தமான வேக நடை கம்பீரத்தை காட்டியது. மாநிலமும் ட்ரிம் செய்த அழகாய் வெட்டப்பட்டிருந்த தாடியும் சீராக வெட்டப்பட்ட கேசமும் இக்காலத்து நாகரிகம் ததும்பும் ஆண் அழகனாகவே அவனை காட்டியது. இது அவனுடைய 3வது கட்டிடம். படிப்பு முடிந்து அவன் எந்த கம்பெனி வாயிலிலும் வேலைக்காக சென்றதெல்லாம் நிற்கவில்லை. தன் தந்தையிடமிருந்து பெரும் தொகையை பெற்றவன் சென்னையிலேயே கொஞ்சம் பின்தங்கிய இடத்தில் இப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்க, முட்டாளாப்பா நீ, இந்த மாதிரி ஏரியாவில் போய் இப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்கிற, எல்லாம் பொட்டி கடையில் தான் சாமான் வாங்குவாங்க, 1 மாசத்துல ஊற்றி மூட போற என்று அவன் நண்பர்களை ஆசீர்வதிக்க ஒரு அசால்ட்டான புன்னகையோடு நிறுத்தி கொண்டான். எண்ணி 3 மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டான் என்றே கூற வேண்டும். அவனுடைய வியாபாரம் பணக்கார வர்க்கத்தின் பொழுதுபோக்கு வியாபாரம் இல்லை. நடுத்தர வர்க்கத்தின் மற்றும் அதைவிட கீழானவர்கள் கூட வாங்கும் விதத்தில் நியாயமான விலையிலும் தரமான பொருட்களாயிருக்க, முதலில் புதிய கட்டிடம் என்ற ஆசையிலும் ஆர்வத்திலும் வந்து வாங்கியவர்கள் பின்பு பிடித்து போய் அவர்கள் வசதிக்கேற்ப வாங்க துவங்கினர். அவனுடைய அந்த வெற்றியை கண்டு வியந்துதான் போனார்கள் நண்பர்கள். முதலில் வாழ்த்தினார்கள். அதுவே இன்று 3வது கிளையும் துவங்க தயாராய் நிற்கிறது. நேர்மையான வியாபாரமும் அன்பான பலியாளர்களும் அங்கு இருக்க, தொழில் முன்னேற்ற பாதையில் அத்தனை போட்டியாளர்களையும் தாண்டிவிட்டு முன்னேற வைத்தது அவனை. வேலை வேலை என்று பணியாளர்களை பிழிந்து எடுக்காமல் கூட்ட நேரம் தவிர மற்ற நேரத்தில் அமர்ந்து கொள்ள இருக்கைகள் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். சிசிடிவியில் எப்பொழுதும் பார்வையிட்டு அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து இருப்பவன். வேலையாட்கள் வாடிக்கையாளர்கள் முகசுளிப்போ அலட்சியமோ செய்திருந்தால் சிறிதும் இரக்கமின்றி வெளியேற்றி விடுவான். அதை கண்ட மற்றவர்கள் தங்களுடைய சிறு அலட்சியத்தால் கிடைத்திருக்கும் நல்ல வேலையை இழந்துவிடக்கூடாது என்று கவனத்துடன் நடக்க, அனைத்தும் நல்ல விதமாகவே சென்று கொண்டிருக்கிறது. வேலை செய்யும் கன்னிப்பெண்களின் கனவு நாயகன் இவனேதான். இவனோ அவர்களை நெருங்கியதில்லை. இவனை அவர்களின் வட்டமிடும் கண்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் அவன் அதை சந்தித்ததில்லை. பெண்களை நிமிர்ந்து பார்த்தால் தானே அவன் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள. உடனே அவனை உலகத்தரம் வாய்ந்த உத்தமன் என்றெல்லாம் நினைத்துவிட வேண்டாம். சண்டை வந்துவிட்டால் பிளே பார்ட்டி என்று உல்லாசமாக சுற்றும் உல்லாச பறவை. மது என்று அனைத்தும் சர்வசாதாரணம்தான். குடும்ப கஷ்டத்திற்காக வேலைக்கு வரும் பெண்களிடம் எல்லாம் இவன் பார்வை கூட செல்வதில்லை. அவர்களிடம் தனி மதிப்பு கூட உண்டு. தன் நலன் மற்றும் பிறல் நலனை நாடும் நல்லவர்கள் என்று. அதுவும் காதல் கன்றாவி எல்லாம் வீண் நேரம் போக்குவதில்லை. ஊர் சுற்றும் பெண்களிடம் மட்டும் பிக்கப் டிராப் எஸ்கேப் என்றுதான் இவன் வேலை. இந்த காலத்து பெண்களே இந்த கேளிக்கை வாழ்க்கையில் ஒன்றித்தானே இருக்கிறார்கள். இவனாக யாரையும் தேடி செல்லவில்லை, வற்புறுத்தவில்லை. தன்னை தேடி வருபவர்களை அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து இவனுக்கு வேண்டியதை எடுத்து நகர்ந்து விடுவான். அவ்வளவே. எதையும் தொடர்கதையாக்க அவன் விரும்புவதில்லை. அதுபோல் எண்ணத்தில் வருபவர்களை இவனை நெருங்க விடுவதில்லை. பேர் புகழ், இந்த சிறிய வயதில் பெரிய வருமானம், வேறென்ன வேண்டும் பெண்கள் மனம் கவர. ஆனாலும் மீன் வலையில் சிக்காமல் நழுவிக்கொண்டே இருக்கிறது. ஓஹோ, இதுதான் சுறா மீன் அல்லவா? இதற்கு தூண்டில் வலையெல்லாம் சரிபடாதே, கட்டுமரமே கவிழ்ந்து விடும். அத்தனை பார்வையும் விட்டுவிட்டு கீழே இறங்கியவன் முருகேசன் என்று குரல் கொடுக்க ஓடி வந்தார் அவர். சொல்லுங்க சார். கடைசி நாள் வர அது பாக்கி இது பாக்கி இருக்குன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்லை சார். வேலைக்கு ஆள் எடுத்தாச்சா? பாதி வேலை முடிஞ்சிட்டு சார். எடுத்தவங்க அத்தனை பேரையும் மற்ற 2 பிரான்ச்சில் போட்டு முதல்ல ட்ரைனிங் கொடுங்க. இங்கே வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்க சார். அவ்வளவுதான். வந்தான், வென்றான், சென்றான். முருகேசனுக்கு இப்பொழுதுதான் மூச்சே வந்தது. ஆழ்ந்த மூச்செடுத்து விட்டவர், அம்மாடி
கொஞ்ச நேரத்துலேயே மனுஷன் கதி கலங்க வச்சுட்டாரு. இந்த மனுஷன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துகிற பொண்ணு பாவம்பா. அது சரி, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பொண்ணுங்க கூடவெல்லாம் குடும்பம் நடத்துறது தான் இந்த பசங்களுக்கு தனித்தனியே தைரியம் வேணும். சரிதான், இவரை பற்றின ஆராய்ச்சியை விட்டுட்டு நம்ம போலப்பா பார்ப்போம் என்று தன் வேலையை துவங்கினார். அங்கு அவர்கள் இதுதான் தங்களுடைய விளம்பரம் என்று முடித்திருக்க, எல்லாம் ஓகே தானே என்று அவர்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள, பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு என்று கருத்துக்கள் அனைத்தும் அங்கு நிறைந்திருந்தது. பார்வையாளராய் உட்கார்ந்திருந்தால் நீர்ஜா. இவள் ரசித்து கொண்டு இருக்க இவள் புறம் திரும்பிய அந்த மேற்பார்வையாளன், ஏமா ஒரு புது மசாலா பொடிக்கு விளம்பரம் எடுக்கிறோம், டிவியில் எல்லாம் இது வரும், இது ஓகேவா, நல்லா இருக்கா என்று கேட்டான். டிவில் என்றவருடன் மற்றவர்கள் சிரிக்க அவர்களை பார்த்து இவன் முறைக்க, அந்த மருமகளாய் நடித்த பெண், டிவினா பெருசாக நினச்சிக்காத, இந்த லோக்கல் சேனலில் வரும் என்று சிரிக்க, அவளும் அதுவும் டிவியில் தானே வரும், அப்புறம் என்ன, எடுத்த உடனே உச்சிக்கு போயிட முடியாது, கீழிருந்து ஏறினா தான் உச்சியை எட்டலாம், கொடியையும் நாட்டலாம் என்று விளக்க மற்றவர்கள் மெச்சுதலாக பார்த்தனர். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, நடந்தா சரி. கேமராவில் நிற்பவன் கூற, நம்பிக்கை அதுதானே எல்லாம் என்றவன் நீரஜாவை பார்த்துவிட்டு, நமக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டோம் பாரு, ஏமா இது நல்லா இருக்கா, ஓகே தானே, இவரிடம் ஏன் கேட்கிறான் என்று மற்றவர்கள் சந்தேகமாக கேட்க, எப்போவுமே பொதுமக்கள் கருத்து முக்கியம்பா, இங்கே இருக்கிற இந்த பொண்ணு தான் வெளி ஆளு, இப்போ இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்து வைய மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி தானே அவன் கூற, அது சரி என்ற மற்றவர்களுக்கும் பட அனைவரின் பார்வையும் அவள் புறம் திரும்ப, இவளுக்குத்தான் அந்த பார்வை சங்கூஜமாக இருந்தது. அவள் தயக்கத்தை புரிந்தவர்கள், அட சும்மா சொல்லுமா, பிடிக்கலனாலும் புளிக்கலன்னு சொல்லிடு என்று மற்ற பெண்கள் இவளிடம் கூற, ஒரு வரியாக வாய் திறந்தாள். அது சார், எல்லாரும் மாதிரி அம்மா மாமியார் இப்படியே பாராட்டுற மாதிரி இருக்கே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் சொல்லலாமே. அவள் தயங்கி கூறி முடிக்க அவளுடைய கருத்தை கேட்ட மற்றவர்கள் முகம் வாட, என்னடா பார்த்த ஒரே பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்று கேமராமேன் மனதில் கூற, இவ்வளோ பதறியபடி, ஐயோ பிடிக்கலன்னு சொல்லலைங்க, வேறு ஏதாவது புதுசாக சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அப்படின்னா நீ ஏதாவது புதுசாக சொல்ல என்று ஒருவள் கூற, நானா, எனக்கு என்ன தெரியும் என்று இவள் இழுக்க, வீடுங்கடா, கருத்து சொன்ன பொண்ணுகிட்டையே கலாட்டா பண்ணிட்டு இருக்காம, அவள் சொன்னது சரிதானே, அப்படி யோசிச்சு பார்ப்போம், வேறு ஐடியா பிடிக்கலாம் என்றான் மேற்பார்வையாளன். அதற்கு அப்பென்னும், எப்போ நீ ஐடியாவை பிடிச்சி எப்போ ரெடி பண்ணுறது, இன்னும் ஒரு வாரத்தில் நாம் இதை சேனலுக்கு கொடுக்கணும் தெரியுமா, இல்லைன்னா தேடி தேடி பிடிச்ச இந்த ஆர்டரும் புட்டுக்கிட்டு போயிட போகுது என்றாள். ஆமாம், இவ சொல்கிறது சரிதானே என்று மற்றவர்கள் கூற, நல்ல வேளையாக இவளிடம் யாரும் கோபப்படவோ முகம் சுழிக்கவோ இல்லை, மாறாக சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். என்ன செய்வதென்று அனைவரும் யோசிக்க, ஓ பேருன என்று ஒருவன் கேட்க, இவள் நீரஜா என்றார். எங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம், என் பேரு மகேஷ், டைரக்டராக இருந்தவன் கூற, இவன் குமார் கேமராமேன், இது ராகினி அனைத்து செட்டப்களும் செய்தவள், இது மீரா எழுதி கொண்டு இருந்தவள். அவர்கள் ஒவ்வொருவராய் அறிமுகம் செய்து கொண்டு, நீ என்ன படிச்சிருக்க என்றான். MBA என்று இவள் பதில் கூற, சரி இப்போதைக்கு சும்மா தானே இருக்க, நீயே ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் எடுக்கணும், நாளைக்கு கண்டிப்பாக ஷூட்டிங் முடிச்சே தீரணும், அடுத்த வாரம் டிவியில் ஆட் வந்துடணும் என்றான். இவளுக்கு ஒரு யோசனை வந்தது தான், சொல்லலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருக்க, அவனும் தான் சொல்லு சொல்லு என்றானே, சொல்லித்தான் பார்க்கலாமே என்று தோன்ற, நான் சொன்னால் தப்பாக எடுக்க மாட்டீங்கன்னா சொல்லட்டுமா என்று தயங்க, சொல்லுமா, இதில் என்ன வருது. இவளும் உடனே ஆர்வமாக, இப்போ உங்களை மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்து வேலை பார்க்க வந்தவங்க தான், எல்லாம் ஹோட்டலில் தானே சாப்பிட்றாங்க, அது மாதிரி சாப்பிட்டு முடியாமல் போயிட்டா வீட்டு சாப்பாடு கிடைக்காது, அதனால தானே சமைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் இந்த மசாலாவை போட்டு உடம்புக்கும் ஒத்துக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, அப்படி ஏதாவது சொல்லி பாருங்களேன் என்று அவள் கூறி முடிக்க, அனைத்தும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவர் ஒருவர் முகத்தை ஒருவர் மற்றவர்கள் பார்க்க, அனைவருக்கும் இது நல்லா இருக்கு என்று ஓடியது. நல்லா தான் இருக்கு என்று மகேஷ் வாய்விட்டே கூறிவிட அனைவரும் அதை ஒப்புக்கொண்டார்கள். மேலும் இதை எப்படி அழகாக வடிவமைக்க வேண்டும் என்று பேப்பரும் பேனாவோடும் அமர்ந்துவிட
பெண்கள் இருவரும் இவள் புறம் வந்துவிட்டார்கள். இவளை பற்றி அவர்களும் அவர்களை பற்றி இவளும் விசாரித்து தெரிந்து கொண்டார்கள். இறுதியில் இவளுடைய ஃபோன் நம்பர் பரிமாறிக்கொண்டார்கள். சற்று நேரத்தில் மகேஷ் தன் வேலையை முடித்திருந்தான். அதை மீராவிடம் கொடுக்க அவளும் அதை பார்த்து வியந்து சரியா இருக்குடா என்று கூறிவிட்டு நாளைக்கு இதையே எடுத்துருவோம் என்று கூறிவிட்டாள். நீரஜாவிடம் திரும்பியவன் சூப்பர்மா, நாளைக்கு நீ சொன்னது தான் எடுக்க போகிறோம், முடிஞ்சா வாமா என்று கூற அவளுக்கும் வியப்புதான். தான் சொன்னதை வைத்து விளம்பர படம் எடுக்கிறார்களா என்ன? எப்படியும் வேலை தேடி தான் சத்த போகிறோம், ஒரு நாள் தள்ளி போட்டுட்டு சுத்தலாமே என்று நினைத்தவள் நாளைக்கு வந்துடுறேன் சார் என்று தலையாட்டினாள். அவளுக்கு மனம் பரபரத்தது. முதலில் ஷூட்டிங் பார்க்க போகிறாள், அதுவும் அவள் கொடுத்த ஐடியாவை வைத்து. கண்டிப்பாக பார்க்கணும் என்று நினைத்து கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.